மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் இருக்கின்ற மலை பிரசங்கத்தை ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான கருத்துக்கள் இந்த மலை பிரசங்கத்திலே இடம்பெறுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 24 வசனங்களை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 21 5 21 24. யாராவது வேகமாக வாசிக்கிறீங்களா? இருபத்தி 24 வரைக்கும் தானம்மா வாசிக்கணும்னு ஆசை இருந்தால் வாசிங்க, முடிச்சிடலாம். தேங்க்யூ. எப்படி ஆரம்பிக்குது இன்னைக்கு வசனம்? நான் அதனால தான் போன வாரம் இதை எடுக்கலை. வருஷ ஆரம்பத்தில் மலை பிரசங்கம் கொலை பிரசங்கமாக மாறிடும். வெரி குட். நாங்கள் கொலையெல்லாம் செய்கிறது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இந்த பகுதியில் வருகின்ற உபதேசம் மிகவும் முக்கியமான ஒரு உபதேசம். இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகாரம் உள்ளவராக பேசுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 6 முறைகள் அந்த மாதிரி அவர் இந்த பகுதியில் சொல்லியிருப்பார். நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லுவது ஒரு ஆச்சரியமான காரியம். பொதுவாக வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கின்ற மத தலைவர்கள், வேத பாரகர்கள் என்ன செய்வாங்களா, தேவன் சொல்லியிருக்கிறார், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அந்த மாதிரி அதிகாரமுடையவராய் அவர் போதித்ததினால் ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்படி எழுதியிருக்குது உபதேசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து யூதர்களின் போதனை மனிதனுடைய வெளிப்படையான நடத்தையை பற்றியது. ஆனால் என்னுடைய போதனையோ மனிதனுடைய இதயத்தின் நினைவுகளை பற்றியது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சட்ட திட்டங்களை கடைபிடிப்பது மட்டும் போதாது, ஆவியின்படி, அதாவது சட்ட திட்டங்களில் தெரிந்துள்ள உள்ளான அர்த்தம், எதற்காக இந்த சட்டம் உள்ளது, அதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். பொதுவாகவே இந்த நாட்களில் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அல்லது டென்ஷன் நிறைய காணப்படுகின்றது. உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸின் மத்தியிலே தான் நாங்கள் வாழ்கிறோம். சரி, தெரியும். எப்படா அப்படின்னா இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். சரி, ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடனே ரிலீஸ் பண்ணிடணும், அதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குக்கரில் விசில் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? குக்கரில் எப்படி விசில் வருது? வெரி குட், சூப்பர். நான் அந்த விசில் எப்படின்னு கேட்கலப்பா, இதனால விசில் வருது, ப்ரெஷர். சப்போஸ் விசில் வர்றதுக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க, டமால்
அது மாதிரி வெடிச்சிடும் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆபத்து. ரிலீஸ், அதை வெளியேற்றி விட வேண்டும். எந்த மன அழுத்தத்தையும் மனதிற்குள் வைத்து கொள்ளக்கூடாது. உள்ளேயே வச்சிருந்தா அது எங்க போய் தங்கும்? ஆய்வு சொல்லுகின்றது, மருத்துவ ஆய்வு, ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளேயே வச்சிருந்தாங்கன்னா அந்த அழுத்தம் எலும்புகளில் போய் தங்கி விடுமா. அதனாலதான் சில பேருக்கு முட்டி வலிலாம் வருதுன்றாங்க. நானா சொல்லல, ஆய்வு சொல்லுகின்றது. இன்னொரு காரியத்தையும் அந்த ஆய்வு சொல்லுகின்றது. 7 வருடம் நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்திருக்கின்ற கோபமோ, பழிவாங்கும் உணர்வோ, வெறுப்போ, வன்மமோ நிச்சயமாக நோயாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஈவன் அது கேன்சராக கூட இருக்கலாம். யார் மேலேயா இன்னும் கோபம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்கள பார்த்தாவே கொலை பண்ணணும் போல இருக்கு. அந்த மாதிரி 7 வருஷம் இருந்துச்சுன்னா அது நோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப உங்கள் மனதை இலகுவாக, லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஆசிரியர்கள், ஜேகான் மாணவர்கள் எப்படி வச்சிருக்கணும்? மனசை இலகுவாக, நடக்கிறது நடக்கட்டும், மனசுல போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்ப நம் உடம்பில் நமக்கு ஏற்படுகின்ற உணர்வுகள் மீது ஏற்படுகின்ற தாக்கம்தான் மன அழுத்தம். இன்னைக்கு இந்த மனப்பதட்டம் மிக முக்கியமான ஒரு விஷயமாகிவிட்டது. இது எல்லாருக்கும் உண்டு. நோயை உருவாக்குகின்ற காரணிகளில் இதுவும் ஒன்றாக மாறிவிட்டது. அதான் ஆபத்தான செய்தி. அதனால உங்க மனசுல இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மெசேஜில் இடையிலே அது வருகின்றது. ஸோ இப்பொழுது நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தையோ, இன்னொருத்தங்க மேல கோப உணர்வுகளையோ, பழிவாங்கும் உணர்வுகளையோ நான் வைக்கக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், இது ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை, திஸ் இஸ் நாட் த எண்ட், இது ஒரு முடிவு கிடையாது, அவங்க மேலே நான் கோபம்லாம் இல்லை, நேசிக்க கற்றுக்கொள்கிறேன், அந்த மாதிரி மனதை வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அது நமக்கு மனதிற்கு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே ஆண்டவர் மத்தேயு 5:21 கொலை செய்யாதிருப்பாயாக என்றுதான் ஆரம்பிக்கின்றார். எழுதப்பட்டிருக்கின்றது. யாத்திராகமம் 20:13 தான் இந்த வார்த்தை வருகின்றது. யூதர்களுக்கு தெரிந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கின்ற ஒரு கட்டளையை அவர் எழுதுகின்றார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. போதும்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் கொலை செய்கிறதை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மனதில் ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் கோபப்பட்டாலே அது கொலை செய்வதை காட்டிலும் மேலானது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிறார். ஆழமான அர்த்தம் என்னன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்றதற்கு கொலை செய்ய ஆசைப்படாதே, அதான் சரியான அர்த்தம். ஒருவனை வெறுக்கக்கூடாது, தீங்கு செய்ய எண்ணளவும் எண்ணக்கூடாது, அது தேவனுடைய பார்வையில் கொலை செய்வதற்கு சமம். அதான் முக்கியமான காரியம். அதனால ஒருத்தனை தவறான வார்த்தைகளை வைத்து திட்டக்கூடாது. இங்கே கோபத்துக்கு கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகள் உண்டு. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஒன்று தோமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், தோன்றி மறையும் கோபம். டக்குன்னு அப்படி கோபப்படுவாங்க, அது ஆகி போயிடும். அடுத்தது ஆர்கே, அதுக்கு என்னன்னா லாங் லிவ்டு ஆங்கர், மனதில் பல நாட்களாக மறைந்திருக்கும் கோபம், ஸ்ட்ரெஸ். நான் சொன்னேன் இல்லையா, இதைத்தான், இந்த வார்த்தையைத்தான் இயேசு இங்கே பயன்படுத்துகின்றார். யாக்கோபு 1:20 வாசிங்க.
மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு சில பேர் பழைய ஏற்பாடுல தேடிட்டு இருக்காங்க, அதான் பிரச்சனை. இன்னொரு வசனம் கொலோசையர் 3:8, கோபம், மூர்க்கம், பொறாமை, ஒரு பட்டியல் போட்டு இவைகளையெல்லாம் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. என்ன போட்டிருக்கு? விட்டு விடுங்கள். பார்த்தீங்களா? அப்போ வேதம் நம்மளுடைய மன ஆரோக்கியத்திற்கான காரியங்களை சொல்லுகின்றது. நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன், நியாயமே இல்லாமல் சில பேர் மேலே கோபப்படக்கூடாது. கோபம் பிறரை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை வெளிப்படுத்தும். வீணனே என்று சொல்லுகிறவன், ஆண்டவர் சொல்றார் இல்லையா, ஒருத்தனை பார்த்து வீணனே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ராகா அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஆங்கில பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கடுமையான வார்த்தை, காலியானவன், அறிவற்றவன், அறிவு கெட்டவன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்றாரு. அவங்கெல்லாம் ஆலோசனை சங்கத்தின் முன்பதாக, ஆலோசனை சங்கம்னா யூதர்களுன்னு சொல்லி ஒரு கோர்ட் இருந்துச்சு. அவங்க தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, யாராவது பிரச்சனை வந்துச்சுன்னா தீர்த்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீ ஒருத்தனை வீணனே என்று சொன்னால் உன்னை அங்கே போய் நிறுத்தணும் அப்படின்றார் ஆண்டவர். அடுத்து என்ன வார்த்தை சொல்றாரு? மூடனே, முட்டாள், யூ ஃபூல். இது அதை விட பயங்கரமானது. நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் இதையெல்லாம் எச்சரிக்கின்றார். அவங்க எப்படிப்பட்டவங்களாம் என்ன போட்டிருக்கு பைபிளில்? எரிநகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைபிளில் சில இடங்களில் எப்போ பார்த்தாலும் தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கின்ற இடம், அசுத்தமான இடம், எப்பொழுதும் அக்கினி புகையுமாக இருக்கின்ற இடம், தேவையற்ற தீய பொருட்கள் நிறைந்திருக்கின்ற இடம், அங்கே போய் உன்னை வச்சிடணும் அப்படின்ற. அப்போ கோபம் என்பது மனித உறவுகளை கெடுத்து விடும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நகைச்சுவை கதை சொல்கிறேன், கோபப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஒருவேளை இங்கே சொல்லியிருக்கனான்னு எனக்கு தெரியலை. காலையில் மனைவி கணவருக்கு காஃபி கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதில்ல, கொண்டு போகிறாங்க. எந்த காலத்தில் கணவர் தான் காஃபி போடுறாரு வீட்டில், இன்க்ளூடிங் மை ஹவுஸ். ஆமாம், 30 வருஷமாக நான் தான் போட்டு எழுப்புறேன் என் மனைவியை. நீங்கள் எவனா கேட்டு பாருங்கள், அடுத்த வாரம் வர்றாங்க. சரியா? காஃபி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? கதையில் மனைவி தான். கணவர் அங்கே வருங்க. ஐயப்பா, கணவர் எந்திரிச்சு காஃபியை வாங்குறாரு. காஃபிக்குள்ளே பார்த்தா எறும்பு மிதக்குது. அறிவிருக்கு அவனுக்கு, மூடனே வீணனேன்னு திட்டுறாரு. காஃபி கொண்டு வர தெரில, அவ்வளவுதான். ஒழுங்காக குடிச்சிருக்கலாம். கடைசியில் காஃபியும் கிடைக்கல, பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்கல, பயங்கர சண்டையாயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் அங்கேயும் மனைவி தான் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி எறும்பு மிதக்குது. கணவர் அதை பார்க்குறாரு, மனைவி முகத்தை பார்க்குறாரு. என்னங்க, இல்லை, உன்னுடைய காஃபிக்கு நான் தான் ரசிகன்னு நினச்சேன், இந்த எறும்புகளும் ரசிகனாக இருக்குது. ஐயோ பாவம், இல்லை பார்த்து கொண்டு வரது இல்லையா? புரியுதா? ஹவ் ஹி கம்யூனிகேட்டட். இதெல்லாம் கற்றுக்குங்க, உங்கள் உட்பீட்டை சொல்லிக் கொடுங்க. மனைவிக்கு வெக்கமாயிருச்சு. சரி வாங்க வாங்க வாங்க, கவனிங்க கவனிங்க. அப்படியே போயிட்டாங்க கனவுல. மனைவிக்கு கணவர் தப்பையும் உணர்த்திட்டாரு, நாசுக்காவும் சொல்லிட்டாரு, கோபப்படலை. ஸோ 2 ஃபேமிலியை காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த விதமாக நான் நடந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்மை தூண்டுகின்ற, நெருக்குகின்ற, கோபப்படுத்துகின்ற காரியங்கள் வரும். டெய்லி வருதில்ல, நான் எப்படி அதை கையாளுகிறேன், அதான் முக்கியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோபப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டும். கடைசி 2 வசனம் வாசிங்க.
ம் வாசிங்க வாசிங்க வாசிங்க, பரவாயில்ல. ம் 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 ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்றாரு. முதல் கோபப்படக்கூடாது, அநியாயமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார். அப்படின்னா யாரையும் நம்ம திட்டக்கூடாது, திருத்தக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு ஆசிரியர், ஒரு எஜமான், பெற்றோர்கள் பிள்ளைகளை, மாணவர்களை திருத்தலாம், கண்டிக்கலாம். ஆனால் நான் எப்படி செய்கிறேன் என்பது முக்கியம். ஒரு டீச்சர் ஏன்டா மாடு மாதிரி நிற்கிறேன்னா கோபம் வரும். சரி நீ பசு மாதிரி இருக்கடான்னு சொன்னால் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பசு ஒன்று தான், மாடு ஒன்று தான். நான் சொல்கிறது புரியுதா? ஹவு வி கம்யூனிகேட்டட், அதான் முக்கியமான காரியம். என்ன நான் அதை தப்பாக சொல்லிட்டேன்னா? நீங்கள்லாம் பசு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்னா? சரி கவனிங்க, முடிச்சிருவோம். இங்கே ஆண்டவர் யூதர்கள் பலி கொடுக்கின்ற சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றார். மனிதன் ஏதோ தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறான செயல், பாவம் அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை பாதித்தால் பலி செலுத்தி அதை சரி செய்துவிட வேண்டும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்றார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் ஆராதனையை நடத்துகிறோம் இல்லையா? ஆராதனையை பார்க்குறோம், கலந்து கொள்கின்றோம், தொழுது கொள்கின்றோம். திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ பலி கொடுக்க வரும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதில் இந்த மாதிரி ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்ற உணர்வு வந்தால், உணர்த்தப்பட்டால் நீ என்ன செய்யணும்? காணிக்கையை அங்கேயே வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன், யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ யாரு கூட பிரச்சனையோ அவன்கிட்ட போய் உட்கார்ந்து பேசி அதை சமரசம் செய்துவிட்டு மறுபடியும் நீ என்னுடைய ஆலயத்தில் பலியை செலுத்து. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனதிலே சில காரியங்களை வைத்துக்கொண்டு வெளிப்படையாக காணிக்கையோ சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்றதோ பயனில்லை. சொல்ல புரியுதா? மனதிலே சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் அந்த பலி, அந்த ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் முக்கியமான ஒரு காரியம். திருடி விட்டேன் என்று சொல்லி பலி செலுத்த வந்தால் அந்த திருடின பொருளை போய் ஒப்படைத்து விட்டு நீ பலி செலுத்த வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு குள்ளமான மனிதனை பார்க்குறோம். யார் அவர்? சகேயு. ஒரு சின்ன உதாரணம். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரோட ஒப்புரவாகிறார். சகேயுவே இறங்கி வா, மரத்திலிருந்து மட்டுமல்ல உன் பாவ வாழ்க்கையிலிருந்தும் இறங்கி வா. அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, அப்படித்தானே? சகேயும் இயேசுவும் நடந்து செல்லும் பொழுது வேடிக்கை பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க? கை தட்டுறாங்களா? இல்லை, முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்க? ஜோடி பொருத்தம் சரியில்லை, அப்படித்தானே? பரிசுத்தமுள்ள ஆண்டவரோடு இவன் போராடே அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பார்த்த பொழுது சகேயு உந்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு என்ன சொல்றாரு? நான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன், அதை நான் திரும்ப செலுத்தி விடுகிறேன். ஒப்புரவாகுதல். நம்ம என்ன கேள்விப்படுறோம்? பேங்க்கில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு 10 கோடி கொள்ளையடிச்சிட்டு 10 லட்சம் ஆண்டவருக்கு காணிக்க போடுறாங்க. ஆண்டவருக்கு அதில் பங்காயிரு. கேள்விப்படுறோமா? அப்போ வேதம் நமக்கு என்ன போதிக்கின்றது? நீ என்னிடத்திலே வருகின்ற பொழுது மனிதர்களோடு உள்ள உறவிலே நீ சரியாகி வர வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். மனிதர்களோடு ஒப்புரவாகாமல் கடவுளோடு ஒப்புரவாக முடியாது. அதான் முக்கியமான ஒரு காரியம். ஏன் சில சமயங்களில் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை? இதான் காரணம். மனசுல 1000 வன்மங்களை வைத்துக்கொண்டு, மன்னிக்காத தன்மையை வைத்துக்கொண்டு
ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரின் முகத்தை மாத்திரமல்ல நீ இதயத்தையும் பார்க்கிறார். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றார். பலி செலுத்த வரும் பொழுது, நீங்க காலையில் ஆலயத்துக்கு போகும் பொழுது, கம்யூனியன் எடுக்கின்ற பொழுது, உன் இதயத்தில் எதையாவது விரோதங்களை, மன்னிக்காத காரியங்களை வைத்திருந்தால் யூ ஹேவ் டு செட் ரைட், அதை நீ சரி செய்ய வேண்டும். அப்ப இந்த 4 வசனங்கள்ல 21 24 வசனங்கள்ல 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். பிறரை வெறுக்கக்கூடாது, அவமானப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. 2வது, கடவுளோடு ஒப்புரவாவதற்கு முன்பதாக மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டும். 3வது, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதான் நம்ம எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் 3ஆம் வாரம்லாம் கம்யூனியன் சர்வீஸ் நிறைய பேர் எடுக்கணும் இல்லையா? ராபோஜனம் அது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை நினைவு கூர்ந்து புதுப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீ எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக உன்னுடைய சரீரம் அடிக்கப்பட்டது, அதை நான் நம்புகிறேன். அதை நினைத்து, ஆண்டவருடைய அன்பை நினைத்து நான் மறுபடியும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். முக்கியமான ஒரு காரியம். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுதும் கூட என் இதயம் ஆண்டவருக்கு நேராகவும் மற்ற மனிதர்களுக்கு நேராகவும் சரியாக இருக்க வேண்டும். பொதுவாக ராபோஜனத்தில் ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுமா? கர்த்தரின் பந்தியில் வா. பயப்படாதீங்க, பாட மாட்டேன், தொடர்ந்து பாடுவோம் இல்லையா? அந்த பாட்டினுடைய பின்னாடி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மரியாள் உபதேசியாருன்னு சொல்லி நம்ம பக்கத்தில், சாத்தூர் பக்கத்தில் 7,000 பண்ணை இருக்கு தெரியுமா? அந்த ஊரில் தான் அவர் இருந்தார். அந்த ஊரில் தான் உபதேசியாராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த கிராமத்து சபைக்கு மாதம் ஒரு முறை தான் போதகர் வருவார் கம்யூனியன் கொடுப்பதற்காக. இவர் கொடுக்க முடியாது. அப்போ போதகர் ஒரு தடவை வந்திருந்த சமயத்தில் அடுத்த நாள் ராபோஜனம் கொடுக்கணும். இந்த மரியாள் உபதேசியாருக்கும் அந்த சபையில் இருக்கிற ஞான பிரகாசம் அப்படின்ற மூப்பருக்கும் சண்டை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோயில் நிர்வாக காரியங்களில். இவரோட சண்டை போட்டதுனால ஞான பிரகாசம் கோயிலுக்கே வரல 3 வாரம். இவருக்கு சனிக்கிழமை நைட்டு உட்காந்துருக்காரு வீட்டில். சரி, நாளைக்கு நம்ம கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணணும். இவரோடு நான் மனதிலே சரியான உறவு இல்லாமல் எப்படி நான் ஆண்டவருடைய பந்தியிலே கலந்து கொள்வதுன்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு வந்துருச்சு. அப்போ வீட்டுக்கு போகிறாரு ஞாயிற்றுக்கிழமை காலையில். யார் வீட்டுக்கு? ஞான பிரகாசம் என்பவருடைய வீட்டுக்கு போகிறாரு. போய் அவரை கூப்பிட்றாரு, நம்ம ஒற்றுமையாயிடுவோம், சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி. இவர் வரமாட்டாரு. இந்த மரியாள் உபதேசியார் நன்றாக பாடல் எழுதி பாடுபவர். உடனே அந்த நேரத்தில் இந்த பாடலை வீட்டுக்கு வெளியே நின்று பாடுறாரு. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா. நீங்கள் அந்த பாட்டை முழுவதும் வாசித்து பாருங்க. அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டை கேட்டு மனம் உடைந்து வெளியே வந்து 2 பேரும் கட்டிப்பிடிச்சு ஒப்புரவாகிறார்கள். சமாதானத்தோடு ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க, கம்யூனியன் எடுக்கிறாங்க. இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். நீ பலி செலுத்த வரும் பொழுது யார் மீதாவது உனக்கு வருத்தம் இருந்தால் அதை சரி செய்து விட்டு ஆலயத்துக்கு வா, பலி கொடு. ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துருமா? இல்லை. எப்படி நான் ஆண்டவரை பார்க்கிறேன், எந்த மனநிலையோடு பார்க்கிறேன். அப்போ என்னுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒப்புரவாதற்கு முன்பதாக பிற மனிதர்களோடும் பிரச்சனை இருந்தால் ஒப்புரவாக வேண்டும். அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். செய்வீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம்.